Welcome back to Praveen Tech. போன வீடியோல நம்ம டேட்டா டைப்ஸ்ல பார்த்தோம். ஸோ primitive டேட்டா டைப் பார்த்தோம், டெரைவ்டு டேட்டா டைப் பார்த்தோம், அப்புறம் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதில் ஒன்று வந்து பிரைமரி டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோம். அதை நம்ம ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம், இல்லை primitive டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பில்ட் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து டேட்டா டைப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் இன்டீஜரில் நம்ம வந்து எப்படி ஒரு வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இது நான் இப்போ தான் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறதில்ல, இந்த கிளாஸை நான் இப்போ தான் வந்து எடுத்தேன். ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மைக்கை வந்து ஒரு பென் எடுக்கிறதுக்காக அங்கே போனேன். அப்போதைக்கு கலட்டி வச்சுட்டு போனேன். அப்போதைக்கு மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டு ஒரு 25 minutes வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ வந்து மறுபடியும் ரீஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆடியோக்காக ஆடியோ கட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அந்த டேட்டா டைப்போட பார்ட் 2. இப்போ அதுலேயே நம்ம வந்து இப்போ நமக்கு ஒரு அவுட்புட் வருதுன்னா, இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே இன்ட் ஏ அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அவுட்புட்டில் பிரிண்ட்டு அப்படின்னு போட்டு printf அப்படின்னு போட்டு %d இது வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபைட் என்ன அப்படின்னா இன்டீஜரோடது அப்படின்னு போட்டு நம்ம இங்கே ஏ அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு அவுட்புட்டில் நமக்கு வந்து இந்த 1000 வரும். பட் சம்டைம்ஸ் அவுட்புட்டில் நமக்கு 1000 வரும். பட் சம்டைம்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேற அவுட்புட் தரும். ஸோ அது எதனால அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, பட் ஆனால் நமக்கு எரர் தராது. எரர் தராமல் நமக்கு நம்ம கொடுத்த இந்த நம்ம ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணதை நமக்கு அவுட்புட்டாக தராமல் வேற ஒரு வேல்யூ நமக்கு வந்து தரும். ஸோ அது எதனால அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் போன வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு ஒரு டேபிள்லாம் வந்து எழுதி போட்டேன். இங்கே வந்து இங்கே ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், இங்கே என்ன டேட்டா டைப், அது எத்தனை பைட்ஸ் வந்து தருது அப்படிங்கிறது, அங்கே நம்பர்ஸ் வந்து எவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு போன வீடியோ கடைசியில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கிறதையும் நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ நம்பிக்கையை காப்பாற்றுங்க. ஓகே, இப்போ கம்மிங் டு, இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒருவோட ரேஞ்ச் வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டர் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 16 பிட் இருக்குது, 32 பிட் இருக்குது, 64 பிட் இருக்குது. ஓகே, இப்போ நான் காமனாக வந்து எடுத்துக்கிறது வந்து 16 பிட்டை தான் எடுக்க போகிறேன். ஏன்னா நான் 32 பிட் இல்லை 64 பிட்டில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு மேத்தமெட்டிக் கால்குலேஷன் இன்னும் ரொம்ப போகும். ஸோ அதனால நான் 16 பிட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம காமனாக இன்டீஜரில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பைட்ஸ் எத்தனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 bytes அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஓகேவா, இதே வந்து சம் கேஸில் வந்து 4 bytes இருக்கும். லாங் இன்டீஜரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 bytes இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதை நான் கிளியராக எழுதி போட்டுறேன். இது இன்ட்டு, இது வந்து லாங் இன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 bytes இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து இப்போ இதில் சைன்டு அன்அசைன்டு இன்டீஜர் அப்படின்னு வேல்யூஸ் இருக்குல்ல, அதோட வேல்யூஸ் நான் இப்போ எழுதி போட்டுறேன். இப்போ நான் வந்து 2 byteக்கு இன்டீஜரில் வந்து பார்த்தீங்கன்னா அன்அசைனில் பார்க்க போகிறோம். அன்அசைன்டு 2 bytesக்கு வந்து சொல்லிட்டேன். இப்போ 2 bytesனால் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட்டா, 1 2 3 1 2 3 இங்கே. ஸோ இது ஒரு பைட்டு, இது ஒரு பைட்டு. ஸோ இதோட லோயஸ்ட்டு நம்பர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அன்அசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா 0. பைனரி நம்பர்ஸில் தான் இது வரும். ஸோ ஓகேவா, 0 தான் கம்ப்யூட்டரோட நம்பர்ஸ் வந்து பைனரி. இது வந்து லோயஸ்ட்டு, இது வந்து ஹையஸ்ட் நம்பரோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கம்ப்யூட்டர் நம்பர்ஸில். ஓகே, 1 2 3 1 2 3. ஓகே, இப்போ ஹையஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 1 1 1 1 1 1 1 1 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து லோயஸ்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் இப்போ வந்து இன்டீஜரில் 2 bytesக்கு எடுத்துருக்கேன். 2 bytesனால் வந்து 8 பிட்டு. ஓகேவா, இங்கே 8 நம்பர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8. ஸோ அதான். ஸோ அதோட இப்போ இந்த நம்பர் அன்அசைனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லோயஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ ஐ மீன் இந்த 0 நான் சொல்லலை, லோயஸ்ட்னா காமனாக 0. ஓகே, இதோட வேல்யூலேயும் 0 தான். அப்புறம் நம்ம 0s and 1s தான் வந்து பைனரி லாங்குவேஜில் பார்ப்போம். ஸோ அதனால இது வந்து 0. இப்போ ஹையஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்ல பைனரி நம்பர்ஸ் வந்து 1. ஆனால் இதோட இங்கே வேல்யூ என்ன அப்படின்னா 3 5 5 6
65535. ஸோ இதோட வேல்யூ தான் வந்து இங்கே வரும். ஓகே, இது எப்படி பிரவீன் எனக்கு ஒன்றுமே புரியல, நீ பாட்டு பாக்ஸாக போட்டு சொல்லித்தர அப்படின்னு உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா, ஸோ நான் இப்போ சொல்லி கொடுத்தது வந்து காமனாக இந்த 2 பைட்ஸுக்கு வர்றது வந்து சொல்லி கொடுத்துறேன். இந்த நம்பர் எப்படி வருது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்பர் சிஸ்டம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதை நீங்கள் யூடியூப்லேயே போட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்லி தருவாங்க ஈஸியாக. நம்ம இல்லைன்னா இதை வந்து ஃபியூச்சர்லேயே வந்து பார்ப்போம், அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து புரியும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து யூடியூப்லேயே போயிட்டு நீங்கள் வந்து நம்பர் சிஸ்டம் எப்படி இருக்குது, எப்படி வந்து ஒரு நம்பரையோ இல்லை ஒரு இன்டீஜரையோ வந்து நம்ம பைனரி நம்பராக வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து தனியாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை பிரவீன் எனக்கு வந்து தனியாக நீ ஒரு வீடியோ போடு, இந்த சி ப்ரோக்ராமிங் இல்லாமல் தனியாக இந்த நம்பர் சிஸ்டத்துக்கு ஒரு வீடியோ போடு அப்படின்னு கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு 100 பேத்துக்கு மேலே சொன்னீங்கன்னா, இப்போ நான் வந்து கீழே போடுறேன் நம்பர் சிஸ்டத்துக்கு வந்து வீடியோ வேணுமா அப்படின்னு போடுறேன். அந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் அந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா கூட நான் வந்து கன்ஃபார்மாக வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு இதுதான் காமனாக. இதை நீங்கள் வந்து அவ்வளோக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ 0s and 1s இருக்குல்ல, ஸோ அதில் நம்ம 8 பிட்டுக்கு, ஏன்னா இவ்வளோ தான் 8 பிட்டில் இவ்வளோ தான் சேவ் பண்ண முடியும் கெப்பாசிட்டி, அதில் தான் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படா இந்த நம்பர் வருது அப்படின்னு வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குல்ல. ஸோ இந்த பிட்டுக்குள்ளே இப்போ இன்டீஜரில் 2 பிட்டு தான் இருக்குது. இந்த 2 பிட்டுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸில் இருக்கிறத தான் சேவ் பண்ண முடியும். அதனால தான் நமக்கு இந்த நம்பர்ஸ்லாம் வந்து அலாகேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது வந்து அன்அசைன்ல இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தோம். இதே சைன்டு இன்டில் நம்ம பார்த்தோம்னா இதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். இதில் ப்ளஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ இதே சைன்டு இன்டில் வந்து பார்த்தீங்கன்னா 35535 இந்த நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். இதே வந்து டிவைடட் பை 2ல போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா 32768 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ இது டிவைடட் பை பாதின்ட்டு அதோட ஆன்சர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்க. ஸோ ஓகேவா, இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம போடுறோம். இப்போ 0 1 1 2 3 4 இப்படி போயிட்டுருக்கு. இதோட அவுட்புட்டில் நமக்கு ப்ளஸில் பாசிட்டிவில் வந்து 32767 வருது. இப்போ இங்கிட்ட மைனஸில் வந்து பார்த்தீங்கன்னா 32768 அப்படின்னு வருது. இங்கே ஏன் 8 வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ்ல. இப்போ இங்கிட்ட -1 -2 -3 அப்படின்னு வரும், -4 இதுலேருந்து இது வரைக்கும் வரும். இங்கே ஏன் நமக்கு 8 வருது, இங்கே ஏன் 7 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 0 ப்ரெசென்ட் பண்ணுறதுனால 0 பாசிட்டிவ்ல ஆட் ஆயிரும். ஸோ அந்த 0ங்கிறது வந்து ப்ளஸில் ஆட் ஆகிறதுனால இங்கே நமக்கு 7ஓட முடிஞ்சிருச்சு, 8 வராமல். ஐ ஹோப் இட் மேக் யூ சென்ஸ். உங்களுக்கு இன்னும் இதை புரியல அப்படின்னா நான் இப்போ ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மில் வந்து சொல்லித்தரேன். இப்போ நான் அந்த டயக்ராமில் சொல்லி கொடுத்தேன்ல, ஸோ இந்த சைன்டு இன்டீஜருக்கு என்ன வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபைர் வரும் அப்படின்னா %d வரும். ஓகே, இந்த அன்அசைன்டுக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைமர் வரும் இந்த இடத்துல, அதை பாஸ் பண்ணி அந்த டைமருக்கு எனக்கு இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் ஃப்யூச்சரில் எப்படி நான் இதை வந்து ரிவீல் பண்ண போகிறேன், ஏன்னா அதை வச்சு நான் ஒரு உங்களுக்கு ட்ரையல் கொடுக்கணும். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டயக்ராம் வந்து ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து அன்சைன்டு இன்ட். ஓகே, அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைன்டு இன்ட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன், சைன்டு இன்ட். ஓகே, ஸோ இந்த அன்அசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வரைக்கும் இருக்கா, இங்கே 0 1 1 2 3 4 இங்கே நான் வந்து இப்போ பாதியில் உங்களுக்கு புரிஞ்சுங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். இங்கே கடைசியாக நம்ம ஃபைனலில் வந்து 65535 65534 இங்கே 65533 65532 இங்கே இருக்கா. இங்கே நான் இந்த நம்பர்லாம் இதுக்குள்ளே இருக்குது. 3276 இங்கே என்ன வரும், 7க்கு அப்புறம் 8 வரும். ஓகே, இங்கே 6 6 7 2 3 இங்கே வந்து 9 6 7 2 3. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்குது. ஐ ஹோப் இட் மேக் யூ சென்ஸ். 0 1 2 3 4லேருந்து இந்த நம்பர்லாம் இருக்குது. அப்படியே முடிகிறப்போ வந்து 65535 வந்து முடியுது. ஸோ இதுதான் வந்து அன்அசைன்டு. ஓகே, இது டயக்ராம். இப்போ அதே சைனில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே 0, இங்கே நமக்கு அவுட்புட்டில் என்ன வரும் அப்படின்னா இங்கே ப்ளஸில் எது வரைக்கும் முடியும், 3 2 7 6 7ஓட முடிஞ்சிருச்சு ப்ளஸில். இப்போ இங்கே 1 2 3 4 5 6 7. ஸோ இதுலேருந்து ப்ளஸ்லேருந்து ஆரம்பிச்சு இங்கே 7 வரைக்கும் முடியுது. அப்போ
இங்கிட்ட மைனஸில் எப்படி மைனஸில் -1 -2 -3 -4 அப்படிங்கிறதுல வந்து இங்கே எழுதிக்கிறேன் 3 2 7 6 6 3 2 7 6 5 4 6 7 3 2. ஸோ இப்படி வருது. இங்கே நமக்கு முடிகிற இடத்துல மைனஸில் முடிகிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா -3 2 7 6 8. அடுத்து -3 2 7 6 8க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 7 9 வராது. -3 2 7 6 6 -3 2 7 6 5. ஸோ இப்படி போகுது. ஐ ஹோப் இட் மேக் யூ சென்ஸ். இது அப்படியே மைனஸில் வந்து இங்கே 4 3 -1 0 1 2 3 4 இப்படி வருது. ஸோ இதான் அந்த டயக்ராம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கோடு மட்டும் எழுதி போட்டுறேன். இப்போ இதுதான் அந்த கோடு. இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் கன்சோல் இன்புட் அவுட்புட் அப்படின்ட்டு. இது வாய்டு மெயின் ஃபங்க்ஷன். இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த பிரிண்ட்எஃப்க்கு யூஸ் ஆகும். இந்த கன்சோல் இன்புட் அவுட்புட் வந்து இந்த கிளியர் ஸ்க்ரீனுக்கும் getch-க்கும் யூஸ் ஆகும். கிளியர் ஸ்க்ரீன் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே ஏதாச்சும் ஒரு கோடு எழுதியிருந்தோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து கிளியர் பண்ணு அப்படிங்கிறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். getch வந்து இப்போ நம்ம ஒரு அவுட்புட் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது அவுட் ஆனோடனே நமக்கு வந்து டிஸ்பிளேல அப்படியே நிற்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துட்டோம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ போய்ட்டு ரீகால் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். int a அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணிட்டு இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் எந்த ஒரு சைனடு இன்ட்டுலாம் இது பண்ணல, அன்சைனடு இன்ட்டுன்னு இது பண்ணல. நான் காமனாக ஒரு இன்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். காமனாக இன்ட் அப்படின்னு போட்டால் அது எதுக்குள்ளே வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும். ஸோ இதுதான் வந்து அதாவது நான் காமனாக போட்டேன்னா அது சைனடு இன்ட்டுன்னு தான் வந்து அர்த்தம். ஸோ அதில் நம்ம ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து 3 2 7 6 8 அப்படிங்கிற நம்பர் வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ காமனாக உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னா அதோட மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் மெயின் ஃபங்க்ஷன் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரன் ஆகுறப்ப இப்போ நம்ம ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வேல்யூ வந்து இங்கே a = 3 2 7 6 8 அப்படின்னு நான் வந்து அசைன் பண்ணிட்டேன். அப்போ ஏ வந்து அசைன் பண்ணிட்டேன். அப்போ கம்ப்யூட்டர் வந்து ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணும்ல, மெமரி அலாகேஷனில், அதில் இங்கே ஸ்டோர் பண்ணுது. 3 2 7 6 8 மெமரி அலாகேஷன் வந்து ஸ்டோர் ஆகுது. அதுக்குள்ளே இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணதை வந்து இந்த ஒரு வேல்யூ வந்து மெமரி அலாகேஷனுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுது. அதுக்குள்ளே இன்னொன்று ஸ்டோர் பண்ணும். ஸோ அது வந்து இன்னும் டீப்பாக ஒரு நம்பர் ஒன்று இருக்கும். ஸோ 10.012 இது வந்து நான் ரேண்டமாக சும்மா எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். ஆனால் உள்ள ஒரு நம்பர் இருக்கும். ஓகே, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு இது ரெண்டு தெரிஞ்சால் போதும். இப்போ நம்ம ஏனுங்கிற வேரியபிள் நேம் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஏங்கிற வேரியபிள் நேமை எடுத்தோம்னா நமக்கு உள்ளுக்கு வந்து 3 2 7 6 8 இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே, இப்போ இந்த லைன் வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து இங்கே வருது. இப்போ இந்த ரன் ஆகிட்டு அடுத்து இங்கே வருது அடுத்த லைனுக்கு. இப்போ printfல நம்ம %d கொடுத்துருக்கோம். இதோட ஃபார்மட் ஸ்பெசிஃபைர் வந்து பார்த்தீங்கன்னா சைனடு இன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா சைனடு இன்ட்டில் 3 2 7 6 8 இருக்கா? 3 2 7 6 8 இல்லை, அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ இங்கே வந்து 7 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மைனஸ் தான், ஏன்னா இங்கே 7 வரைக்கும் தான் இருக்குது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்? இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் இப்போ 3 2 7 6 7 7 6 8ங்கிறது இங்கே வந்துருச்சு அடுத்து. ஆனால் மைனஸில் இருக்குது. நமக்கு அவுட்புட் நமக்கு வந்து என்ன வரும்? அவுட்புட் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -3 2 7 6 8 தான் நமக்கு அவுட்புட்டில் வரும். ஆனால் நம்ம இங்கே ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணது வந்து 3 2 7 6 8. ஸோ ஐ ஹோப் இட் மேக்ஸ் யூ சென்ஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் நேரம்னு பார்த்து இது எதுவுமே இல்லை, எந்த ஒரு இதுவுமே வந்து எழுத மாட்டேங்குது. ஓகே, இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேபேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. கேபேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் நமக்கு நெகட்டிவ்ல வேல்யூ வருது. ஸோ அதுதான் நமக்கு வந்து எரரும் வரல, இது நமக்கு வந்து கேபேஜ் வேல்யூ கொடுக்குது. ஆனால் இது கரெக்டும் கிடையாது. ஐ ஹோப் இட் மேக் சென்ஸ். இது வந்து நமக்கு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ண வேல்யூ நமக்கு அவுட்புட் தரல, அண்ட் எரரும் தரல. இது நமக்கு வேற வேல்யூ கொடுத்துருக்கு, ஆனால் இது கரெக்டும் இல்லை. ஓகே,
ஸோ இப்போ இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல வந்து 17 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே 70% டி, இங்கே 70 வந்து இல்லை. அப்போ ஐ மீன் இங்கே 32767 தான் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு இல்லை. அப்போ என்ன வேல்யூ வரும்னா 6 7 6 8 6 9 70. அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது -32766 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஐ ஹோப் இட் மேக் யூ சென்ஸ். ஸோ இப்போ அதே வந்து நான் இப்போ இங்கே 72ன்னு கொடுக்குறேன். 72ன்னு கொடுத்தா 65 64. இப்போ இங்கே -32764 அப்படிங்கிறது வரும். ஸோ அதுக்காக இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இப்போ இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ப்ளஸ்லேருந்து ரன் ஆகிட்டு வந்து நமக்கு இப்படிங்கிற இதுக்கு அடுத்த நம்பர் வந்து மைனஸில் வருதுன்னு மைனஸில் எடுத்துக்கும். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த இடத்துல printfலேயே வந்து பார்த்துக்கோங்க. இங்கே %u அப்படின்னு இருக்கு. இங்கே நான் 17 வச்சுக்கிறேன், இங்கே அதே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு மெமரி அலகேஷன் என்ன ஆகும் 32770 அப்படின்னு அலகேஷன் ஆகும். ஓகேவா, இப்போ இங்கே 32 இப்போ %d வந்து பார்த்தீங்கன்னா 70, இங்கே 67 சாரி 16 68 69 70 667 வரும் நமக்கு அவுட்புட்டில். இதில் -32766 வரும் அவுட்புட்டு இந்த இடத்துல. அதுக்கு இங்கே ஒரு printf கொடுத்துருப்போமா, இங்கே ஒரு printfக்கு வந்து இங்கே %u கொடுத்துருக்கோம். இங்கே %u கொடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா இது அன்அசைன்டு இன்ட்ல வரும். ஓகே, இப்போ அன்அசைன்டு இன்ட்ல இங்கே பார்ப்போம். இங்கே வந்து நம்ம இங்கே வந்து 32770 இல்லை 32770 எங்க இருக்கு, சாரி இங்கே இருக்கு. ஏன்னா இது வந்து ப்ளஸ்ல போய்கிட்டே இருக்கா, இது வந்து இங்கே ப்ளஸ்ல போயிட்டு இருக்கு. அப்போ 32770 இருக்கு. அப்போ நமக்கு அவுட்புட் வந்து 32770ங்கிற அவுட்புட் நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஏன்னா இதில் இங்கே பாருங்க 65535 வரைக்கும் நமக்கு வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இட் மேக் யூ சென்ஸ். இல்லை நான் வந்து இந்த இடத்துல இப்போ -10ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ -10ன்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே வேல்யூ ஐ மீன் ஸ்டோரேஜில் எவ்வளோ சேவ் ஆகும் -10 அப்படின்னு சேவ் ஆகும். இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும், இப்போ %d அப்படின்னு கொடுத்துருக்கோம். %d என்னன்னா சைன்டு வேல்யூவில் 10 -10ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 1 2 3 4 இதில் -10 இருக்கு. இங்கே நமக்கு -10 அவுட்புட் வந்துடும். இப்போ இதில் வந்து அன்அசைன்டு நமக்கு மைனஸ்ங்கிற வேல்யூ இல்லை, இது எல்லாமே ப்ளஸ். இப்போ இங்கே -10 எப்படி வரும்னா, இப்போ இந்த ப்ளஸ்ல இருக்குது 65535ங்கிறது தான் -1, அப்படியே -2, அப்படியே -3 -4 -10 எந்த இடத்துல வரும்னா இந்த இடத்துல 26ன்னு வரும். ஸோ 6 5 இந்த இடத்துல 6 5 5 2 6. ஸோ இதோட வேல்யூ தான் வந்து வரும். ஸோ ஐ ஹோப் இட் மேக் யூ சென்ஸ். நீங்கள் வந்து எது கொடுக்குறீங்களோ அது வந்து ஸ்டோரேஜில் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுக்குறோம்ல, ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுக்குறனால இங்கே இருக்கிறது வரைக்கும் அந்த ஸ்டோரேஜில் சேவ் ஆகும். இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையருக்கு அப்புறம் இது வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிரும். இதோட நம்பர் இப்போ இந்த இடத்துல 10ன்னு வரும். அப்புறம் இதுலேருந்து இதை எடுத்துக்கிட்டு இங்கே நம்ம இந்த அவுட்புட் கொடுத்துருக்கோம். ஐ மீன் இதை பிரிண்ட் பண்ணுன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வரும். ஸோ ஐ ஹோப் இட் மேக் யூ சென்ஸ். இப்போ இதே நீங்கள் வந்து வேறு டைப்பில் இப்போ நான் வந்து இந்த இடத்துல வெறும் இது கொடுக்காம நான் வந்து லாங் இன்ட்டு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா லாங் இன்ட்டுக்கு வந்து வேறு நம்பர் வரும். ஸோ இது வந்து பெரிய நம்பர் வரும் இல்லையா. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, நான் அதை எழுதி போட்டுறேன். இப்போ அதே நான் லாங் இன்ட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ லாங் இன்ட்டில் வந்து a = 32770 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே %d வந்து பார்த்தீங்கன்னா சைன்டு இன்ட்டில் வரும். ஓகேவா. ஸோ சைன்டு இன்ட்டில் இந்த வேல்யூ வந்து வருமா அப்படின்னு கேட்டாலும் வரும். ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா சைன்டு இன்ட்டு எடுத்தாலுமே இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா லாங் இன்ட்டுன்னு போட்டிருக்கேன். ஸோ லாங் இன்ட்டோட ஃபுல்லோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து எஸ் ஓகே, அப்போனா இதோட நமக்கு அவுட்புட் வந்து 32770 அப்படிங்கிற இதோட அவுட்புட் நமக்கு வந்துடும். இப்போ நம்ம வந்து இது இல்லாமல் 00300 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10
ஸோ இப்போ நம்ம கொடுத்தா மட்டும்தான் இது அவுட் ஆஃப் ரேஞ்சாக போகுது, ஏன்னா இந்த நம்பருக்குள்ளே இல்லை. இப்போ பர்சன்டேஜ் டீலே வந்து பார்த்தீங்கன்னா இது வராது. ஸோ அப்போ இந்த ரவுண்டில் வந்து நம்ம மேக் பண்ணோம்னா அதே மாதிரி இந்த நம்பருக்கு இந்த ரவுண்டில் நோட் பண்ணால் ஒரு நம்பர் வரும். ஸோ அப்போ தான் அதோட அவுட்புட் தான் இங்கே வரும். ஸோ ஐ ஹோப் இட் மேக் யூ சென்ஸ். அண்ட் வேறு டைப்பில் என்ன சொல்லணும்னா, இப்போ எப்படி வச்சுக்கோங்க, நான் லாங் இன்ட்டுன்னு போட்டேன்னா இப்போ அது இல்லாமல் அன்அசைன்டு இன்ட்டுன்னு இப்போ கொடுக்குறேன், அன்சைன்டு இன்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அன்சைனில் இந்த நம்பர் மட்டும் தான், இப்போ 026555535 வரைக்கும். ஆனால் நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து மைனஸ். நமக்கு என்ன இதில் சேவ் ஆகும், ஸ்டோரேஜில் சேவ் ஆகணும், -2767 வந்து சேவ் ஆகும். ஓகே, இப்போ இங்கே நான் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைனில் கொடுத்துருக்கேன், சைனில். ஓகே, இப்போ சைனில் பார்ப்போம். சைனில் இந்த நம்பர் வருதான்னு கேட்டால் -32767 -32767 ஸோ வருது. இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னா -32767 அப்படின்னு நமக்கு டேரெக்டாக வந்துடும். இப்போ அதே நான் பர்சன்டேஜ் யூ போடுறேன். ஓகே, பர்சன்டேஜ் யூ கமா ஏன்னு போடுறேன், பர்சன்டேஜ் யூ கமா ஏ. இப்போ இந்த இடத்துல ஏவா, இப்போ யூனா என்ன வரும், நமக்கு அன்சைன்ல வரும். இப்போ இதில் வந்து நமக்கு -32767 இல்லை. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா, இதை ரிவர்ஸாக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இப்போ நமக்கு அவுட்புட்டில் என்ன வரும்னா 32767 அப்படின்னு பாசிட்டிவில் கிடைக்கும். எதுக்கு, இங்கே பர்சன்டேஜ் அன்சைன்டு இன்ட்டுக்கு, அண்ட் இங்கே நம்ம அன்சைன்டு இன்ட்டு தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அன்சைன்டு இன்ட்ல இங்கே பர்சன்டேஜ் டி இது மட்டும் கொடுக்கலாம். இப்போ அன்சைன்ல நம்ம இது இப்போ இந்த அன்சைன்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு காமனாக வந்து சைனடு. இப்போ இது அன்சைனே கொடுக்காம வந்தால் இது இந்த லைன் வந்து காமனாக வந்து சைனடுன்னு தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ இங்கேயும் சைன்டு இங்கேயும் சைன்டு. ஓகே, இப்போ இங்கே சைன்டு இல்லாமல் இங்கே அன்அசைன்டும் கொடுக்கலாம். ஐ ஹோப் இட் மேக் யூ சென்ஸ். அதே மாதிரி இப்போ நான் வந்து அன்அசைன்ட், ஸோ இது வந்து யூங்கிறது அன்அசைன். இப்போ இப்போ இது அன்அசைனில் நமக்கு பாசிட்டிவில் மட்டும்தான் இருக்குமா ஜீரோக்கு அப்புறம். இப்போ நம்ம 65535 -1 கொடுத்துருவோம். இதில் -1 -2 அப்படின்னு கொடுத்துக்கிட்டே வந்தால் நமக்கு அந்த -32767 எந்த வேல்யூ வருதோ அதுதான் வந்து இந்த வேல்யூ. ஸோ ஐ ஹோப் இட் மேக் யூ சென்ஸ். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா பொறுமையாக கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி வந்து பாருங்கள். அப்புறம் நான் வந்து சொன்னேன்ல, இப்போ இதே மாதிரி இன்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம், இதே மாதிரி நீங்கள் வந்து அன்அசைன்டுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம கேரக்டருக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி நிறைய டைப்ல நீங்களே வந்து ஓனாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் தான் சொல்லி கொடுத்ததை மட்டும் தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ரோ ஆகவே மாட்டீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலுமே நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கே அது கூட தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். நான் அதை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லாமே வந்து தெரியாது. இப்போ இதில் நான் வந்து நோட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நோட்ஸ்லேருந்து நான் வந்து மேக் பண்ணுறேன். இப்போ நான் தனியாக நான் வந்து லேர்ன் பண்ணேன் அப்படின்னாலும் இப்போ ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க சொன்னதையும் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது இல்லாமல் நம்ம வந்து அவுட் ஆஃப் பாக்ஸில் வந்து வேறு மெத்தடில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து க்ரோ ஆக முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு வேறு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்குறேன். அது எல்லாமே எனக்கு நீங்கள் ஓனாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓனாக நீங்கள் ட்ரை பண்ணி அதை அவுட்புட் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டு எனக்கு வந்து உங்களோட நோட்ஸில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை இன்ஸ்டாகிராமில் எனக்கு நீங்கள் வந்து தனியாக வந்து ப்ரைவேட்டாக வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அதை எடுத்து ஸ்டோரி போடுறேன், இந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இது எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து நான் எழுதி போடுவேன். அதை நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து ஆன்சரை வந்து நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இல்லைல்ல மறந்துட்டேன், அந்த கொஸ்டின்ஸை மட்டும் எழுதி போட்டுறேன். ஸோ இதுதான் அந்த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதில் இன்ட்டு ஏ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே பர்சன்டேஜ் யூ போட்டிருக்கேன். ஸோ அது என்ன வரும்னு பார்த்துக்கோங்க, அன்அசைன்டு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது இங்கே உங்களுக்கு 2 மட்டும் தான் புதுசாக இருக்கும். இங்கே வந்து பர்சன்டேஜ் எல்யூ அப்படிங்கிறது புதுசு, இங்கே பர்சன்டேஜ் சி அப்படிங்கிறது புதுசு. இது சிங்கிறது கேரக்டர், இது உங்களுக்கு தெரியும். இந்த பர்சன்டேஜ் எல்யூ அண்ட் எல்டிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு புதுசு. அதுவுமே நான் வந்து போன வீடியோவில் நான் ஒரு டேபிள் எழுதி போட்டிருப்பேன். அந்த டேபிளை நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் வந்து எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா
ஸோ இது எல்லாமே அத்துப்படி. இது பார்க்க உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியான ஆன்சர் தான் வந்து இதுக்கு வரும். ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இல்லை நான் வந்து பெருசாக ஒர்க் அவுட் பண்ணுறேன், பெருசாக மீன்ஸ் அந்த நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறீங்கனாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அதை ஸ்டோரி போட்டு அதை நான் வந்து ஹைலைட்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம வந்து நிறைய பேசுவோம். தேங்க்யூ.